ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் பெயின் வ்ளாகர் தமிழ். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அப்படி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரோ லாங் வீடியோவில் வராமல் ஷார்ட் வீடியோவில் வராமல் லாங் வீடியோவில், ஏன்னா எனக்கு லாங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசி அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. ஷார்ட்ஸில் வந்து பேசி பழக்கம், பட் எப்படி பேசுறதுன்னு தெரியல. போக விளாக் நல்லா வருங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரீம் பைக்குன்னு சொல்கிறதோட பைக் டெலிவரி இருக்குது நம்ம பைக்குக்கு இன்றைக்கி. ஸோ என்ன பைக் எது பைக் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஷோரூமில் போய் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸோட தான் நம்ம போய் டெலிவரி பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு நான் வேறு ஒரு ட்ரெஸ் தடிச்சிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸோட தான் நம்ம இது பண்ண போகிறோம், டெலிவரி பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூட சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 மில்லியன், ஆமாங்க 2 மில்லியன் 3 மில்லியனா 3 மில்லியன் நம்ம ரீச் பண்ணணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் தேவை. பட் இதுக்கு மேலே வண்டி வந்ததுக்கு பிறகு நம்ம நிறைய லாங் வீடியோஸ் எடுப்போம். கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு 2-3 வீடியோனா வந்துடும் லாங் வீடியோஸ், கன்ஃபார்ம் ஷோர். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டே டியூன்டாக இருக்கணும். அண்ட் கைஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா புக் பண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி புக் பண்ணிலேருந்து தூக்கமே இல்லைங்க. நைட்டெல்லாம் ஃபுல்லாக அதாங்க. உங்களுக்கே தெரியும், பாய்ஸ் கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் தெரியும். ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னா, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காஸ்ட்டை மட்டும் தான் எடுத்துருக்குறது. அண்ட் இது ஃபுல் கேஷாக இல்லைனா இஎம்ஐயான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து பாதி ஏன் கேஷ் போட்டிருக்கேன், மிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ போட்டிருக்கேன். அதுவும் நான் தான் கட்டுவேன். ஸோ ஃபேமிலி சைட்லேருந்து இதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், ரொம்ப இன்னைக்கு முக்கியமான அண்ட் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த லாங் வீடியோ. ஸோ கண்டிப்பாக ஜாலியாக இருக்க போகுது இந்த vlog. எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் கைஸ். வண்டி ஆதத்தில் ஐயன்னா பார்த்துக்கலாம். ஃபுல் வீடியோடா ஐயா வண்டி வாய் கைஸ், அங்கே போய் பாருங்க கைஸ். ஆதம் தாங்கல போல இது. ஆனால் வண்டி வந்து லைட்டாக இந்த கலரில் தான் இருக்கும், இந்த பேண்ட்டு கலர்லவே. ஒரு ஜோஷ், சந்தோஷம், ரத்தெல்லாம் குதிக்குது எப்போ வண்டி கையில் வரப்போகுதுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா பேண்ட்டு, இது வந்து பேண்ட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது எனக்கு. இது எப்போனா ஒரு 2 இயர்ஸ் பேக் நாங்கள் தச்சோம். ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது சும்மா எதுவும் பண்ண சொன்னால் ஐதனே பண்ண மாட்டான். இப்போ அது ஐதன் பண்ணுறான். இல்லை வேணுங்க, ஷர்ட் ஐரன் போட்டு வைப்பாங்க. கேளு கோகுல கேளா, என்ன கல்யாணத்துக்கு போன ஐரன் போட்டுருங்க. கோகுல் சொல்லா கோகுல், நீ ஏதாச்சும் ஆமா ஐரன் பண்ணுவாங்க எல்லா ஷர்ட்டும். அவன் வண்டி வாங்கினா வண்டி வாங்கல அவனோட எனக்கு தான் ரொம்ப குஷியே. கைஸ், அவங்களுக்கு வந்து கேமரா முன்னாடி வந்து டக்குனா பேசுறதுன்னு தெரியல. அவனோட டைலாக் பேசிட்டு சைலண்ட் ஆகிட்டான். அவ்வளோதான், ஜாஸ்தி பேச மாட்டான். ஹலோ கைஸ், நாங்கள் எல்லாரும் போகிறோம் வண்டி எடுக்க. அவனோட நான் குஷியாகுதேன். ஏன்னா நமக்கு வண்டி ஓட்ட தெரியாது. ஏன்னா நான் பின்னாடி சீட்டில் உட்காந்து வருவேன். அதான் எனக்கு கொஞ்சம் ஜாலி. ஏன்னா சீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வைக்க வைக்கும். அதுதான் ஆமாம், போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வைக்க வைக்கும், ஜாலியாக இருக்கும் எனக்கு. ஸோ ஃபைனலாக அவுட்ஃபிட் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கிடையாது. நான் சொல்கிறேன் அது ஏன் இன்னும் கிடையாது. நான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூட் பிளேசர் போட போகிறோம். பிளேசரா சூட்டா? பிளேசர் ரெண்டுமே. ரெண்டுமே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம இதுதான் போட போகிறோம். டபுள் நீங்கள் அதை எடுத்துக்க வேணாம் கைஸ், ஓகேவா? இது வந்து வாஸ்கோட். இந்த போட்ட பிறகு தான் நம்ம வந்து அது மேலே சூட் போட போகிறோம். இது அந்த சூட் தாங்க நம்ம போடுறது. ஸோ இதுதான் கொஞ்சம் லைட்டாக சின்னதாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம 2 இயர்ஸ் பேக் தச்சுது. இப்போ லைட்டாக ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. வாஸ்கோட் போட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கஸ்கிலலாம் நிற்கக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் கஸ்கி தான் நாங்கள் போட்டுருந்து, ஓகேவா? ஸோ இப்படியே நல்லா இருக்குது. இந்த ஒயிட் ஷர்ட்டுக்கு இந்த பேண்ட் நல்லா இருக்குங்க. இப்படி ரெடி ஆகிட்டு போனோன்னா வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. என் செல்ஃப் எனக்கே எப்படிடா தெரியுது? சர்வெண்ட் மாதிரி தான். ஸோ சர்வெண்ட் உனக்கு எப்படிடா தெரியுது? அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்னா மேமி விளாட போட்டா அவனுக்கு பயங்கரமா இருக்கும். கண்டிப்பாக கைஸ், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சூட் போட்டா அவனுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல, எங்கள் அம்மா லைட்டாக கலர் வரமாட்டாங்க. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மம்மி வந்து கலர் மேட்சிங்காக இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து பிளான் போட்டு தான் பண்ணியிருக்காங்க போல. ஆக்சுவலாக எனக்கு வந்து டெலிவரி பண்ணும்போது இது போட்டு தான் எடுக்கணும்னு எனக்கு ஐடியா இல்லை. சிஸ்டர் சொன்னதுனால தான் இதை நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. கொஞ்சம் லைட்டாக கேமரா பார்த்து சிரி, அதெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க ரொம்ப. ஓகே, சூட் போட்டுக்கலாம். ரொம்ப வாஸ்கோட் இப்போ தெரியுது, ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தெரியுது. வண்டி எடுக்கும்போது பேண்ட் கிளியாம இல்லை, சரிதான். ஓகே, தூக்கிட்டாரு. ஸோ வந்து
ஓய் பிஜேப் விஜயமா வாயிலே போட்டுக்குவா என் ஃப்ரெண்டு. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலா பேண்ட் ரொம்ப இதுவா இருக்குங்க. லைட்டா வண்டியில தூக்கி வண்டியில லைட்டா இது தூக்கி இது பண்ணனா டர்ன்னு கிஞ்சிடும் போல. ஸோ அதனால வண்டியில உட்காரத்துக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம லைட்டா பேண்ட் தூக்கிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா இருக்கா பாருங்க. 2 years பேக் கழிச்சு இந்த சூட் இப்போ தான் போடுறேன். ஸோ சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது முக்கியமான நாள் எனக்கு. எப்போ எத்த ஷூ லாஸ்ட்டு இந்த ஷூ வந்து எடுத்து ஆயிடுச்சுங்க. இது கூட ஒரு 3 years மேல ஆகுது. இது கூட இல்லை, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 years மேல ஆயிடுச்சு இந்த ஷூ எடுத்து. இதெல்லாம் இப்போ தான் எனக்கு போட சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த ஷூ நிறைய டைம் போட்டிருக்கேன் நான். இந்தா பாலிஷ் எல்லாம் இல்லை, ரேண்டமாக அப்படியே போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். பேண்ட் தான் கொஞ்சம் லைட்டாக மேலே போயிட்டு எடுத்து கீழே எடுத்துடும். இல்லை கீழே இறக்கிடுவேன். இல்லை புள்ளிங்க மாரி ஆகிடுவோம். சின்னதாயிடுச்சு பேண்ட் அவனுக்கு. சின்ன ஆக்ஷன். அப்பப்போ உள்ளந்து அசுரம். ஆமா, எனக்கு வந்து ரோட்ல போகும்போது ஒரு புள்ளிங்க எனக்கு கஷ்டம். அதனால எனக்கு அந்த வைரஸ் வந்துட்டு சிக்கோண்டா சிக்கோண்டா. எங்கள் பாப்பா வேறு கத்தின்னு இருக்கு. ஸோ எங்கள் பாப்பா தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி சால் கையில் வாங்கிட்டு தரோம். எல்லாமே பிளான் போட்டு தான் பண்ணுறேன், ப்ரீ பிளான். இங்கே நம்ம ரெடி ஆகிட்டோம். ஒன்றே ஒரு மிஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா காதில் டிங் டிங் கம்பல் மிஸ் ஆகுது. கம்பல் போடாமல் நான் வெளியே போக மாட்டேன். நான் எடுக்கிறேன், வீடியோ எடுக்கல. நான் வீடியோ எடுக்கல. இங்கே பாருங்க, நான் ஃபஸ்ட்டே வந்து ஏதோ புக் பண்ணியிருந்தேன். இதுதான். ஸோ ஃபஸ்ட்டே வாங்கி வந்து வச்சுட்டேன். சாமி ஃபோட்டோக்கு தான் வச்சு பூஜை பண்ணிட்டேன். பூஜை நான் மட்டும் தான் பண்ணேன். பூஜையே பண்ணலைங்க, சும்மா எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே இது இங்கே இருக்கட்டும். நீங்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இதான் எங்கள் டாடி கைஸ். நான் 9th படிக்கும் போது ஸோ இதாயிட்டார். ஓகே, நோ ஃபீலிங்ஸ். இப்போ ஹாப்பி டைமில் அவ்வளோதாங்க. இது பாப்பா அது இதுக்கு இதுங்க ஃபோட்டோ செட்டப்ஸ் எல்லாம் வைக்கல. நாங்கள் அப்படியே நாங்கள் இது பண்ண போகிறோம், சாமி கும்பிட போகிறோம். ஸோ இவர் தான் எங்கள் தாத்தா. அவர் மாதிரி தான் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ஒரே மாதிரி இருக்கும் எங்கள் 2 பேருக்கும். கீழே போய்ட்டு விளாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வேறு பெஸ்ட் விட்டாங்க. மூஞ்சே வேறு சாமியார் மாரி ஆகிடுச்சு. நல்லா இருந்துச்சு. இது இது இதோட எப்படி இருக்கேன் அந்த குங்கத்தோட பக்தியோட போனோம். ஓய் ஆமாம் கைஸ், நம்ம ஹெப்பால தான் வண்டி புக் பண்ணியிருக்கோம். பெங்களூரில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹெப்பால் பேசர் மோட்டர்ஸ், ஹெப்பால் ஹெமகா ஷோரூம். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஹெமகா ஷோரூம் மட்டும் அந்த கட்டுறோம். அண்ட் கைஸ் வேணா என் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் நான் இன்ட்ரடக்ஷன் இருக்குது. எல்லாருக்கும் இன்ட்ரடக்ஷன் இருக்கிறேன். ஸோ ராம்சரன் வீட்டுக்கு இது வந்து சிவபிரசாத் டீ கடைக்கு அப்போ போகிறாரு. ஆனால் ஆர்எக்ஸ் இருக்குது. என் ஃப்ரெண்டு மனோஜுங்க. மனோஜ் இது ஓகேவா, நான் நம்ம காலேஜ் தான். இது இவங்களாம் ட்ரெண்டிங் சொதப்ப நம்ம டீம் தான். இவங்கெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல சேனல். அதான் நம்ம ஃப்ரெண்ட் ஆகாஷ். ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஜிம்மாக்கு ரொம்ப நன்றி. இன்னும் மிச்ச ஃப்ரெண்டு வருவாங்க, ஃபோன் பண்ணேன். பட் இது பண்ணியிருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் பானு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷோரூமில் இருக்கிற அந்த அண்ணா தாங்க எப்படி டெலிவரி எடுக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தார், கிளாத் எப்படி இஸ்கணும்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் ஈஸியான விஷயம் தான் நம்மளுக்கு. பட் அதை கூட நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அவரு. அண்ட் எல்லோரும் இப்போ வந்துட்டாங்க. இப்போ பைக்கை ரிவீல் பண்ணிடலாமா? எப்படி கூட பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆனால் வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் தான் பிடிக்கும். பிரேக் பிடிக்காது. 3, 2 1 வடியும் சோகம் கவலை வேண்டாம், கையில் நலந்து சேரும் அந்த நாளும் வெகு தூரம் இல்லையோ. எனக்கு கலையை நீங்கி காதல் பேசா
எத்தனை ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆன் ஸ்டார்ட் பண்ணு வீடியோ தானே அது ஆமாம் கேப்சர் பண்ணி கேக்கு ஆக்சுவலாக நாங்களே கேக் வாங்கி வரலான்னு இருந்தோம் கடையில் க்ளோஸ் ஆகிட்டதுனால வாங்கி வர போட்டாங்க ஆடியோ விசிபிளாக இருக்கான்னு தெரியல வாய்ஸ் வந்து ஓகேவா எங்கள் அம்மா வேற ஒரு பக்கம் வாடா சீக்கிரமாக போடலாம் ரொம்ப நேரம் ஷோரூமில் இருக்கிறது வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எல்லாரும் கவர் ஆகணும். சரியா பேலன்ஸே பண்ண முடியலங்க. அந்த ஷூ வலிக்கிட்டே இருக்கு அப்பல் திந்து. சரி இதான் முக்கியம் உனக்கு வச்சுக்க பத்திரமா. ராஜேஷ் ராஜேஷ் அந்த கையில புடி அந்த தட்டை. முன்னாடி முன்னாடி பண்ற அதுதான் மெயின். அதுதான் மெயின். யாரும் ஜாஸ்தி வராது பின்னாடி. அவங்களும் வந்து But
சொல்லிட்டேனே. ம் ஓய். பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை தான் காலி ஆயிடுச்சு. ஸோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி காய்ஸ் எல்லாரும். இவெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், மிக்க நன்றி. ஓகே அதெல்லாம் பாய் சொல்லிடுங்கப்பா. பார்த்தீங்கன்னா இதேமாதிரி தான் கொஞ்சம் நல்லா ரொம்ப பிடிச்சிக்குது விளாக். அந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வண்டி விளாக் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். என்னப்பா அப்படி இது? ஓ காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா? ஓ பார்த்தீங்களா கிஃப்ட்டுங்க. இது என்னன்னு தெரில. ஸோ இது கண்டிப்பாக நான் வீட்டில் போய் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? வீட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ண மாட்டேன். அந்த போலீஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் வேறு முடிச்சு பார்த்துருக்கிறாரு. ஓகே காய்ஸ் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் ஆனாலும் நான் ஓட்டுவேன். இந்த வண்டி நான் ஓட்டி காட்டுறேன் இன்னும் 1 மாசத்துக்கு. பார்த்தியா? எங்கள் அக்கா வேற காலைல விழ சொன்னாங்க. விழும்போது தள்ளி போகிறாங்கப்பா. அப்புறம் வண்டிக்கு கரெக்டாக பூஜைலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா டைரெக்டாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். இப்போது அந்த வண்டி தானே வண்டி தள்ளலாம். இல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீட்டு எதுனா பாருங்கக்கா ரூமு. அப்படியே தான் எமோஷன் தெரியுமா? நீ முத்த குத்துற கோபி கீழே தான் குத்துடுவோம். முத்த குத்துற இந்த அக்கா